அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த மாதிரி தாருல் மஹப்பா சொந்தங்கள், இன்றைய நாள் தாருல் மஹப்பா மதரசாவுக்காக உதவி செய்யறதுக்காக வேண்டி, இங்கே உள்ளவங்கலாம் சாப்பிட்றதுக்காக வேண்டி, பிரியாணி செய்யறதுக்காக, மக்களாக இருக்கிறதுக்காக, மக்களோட தேவைகளை கேட்டு நிறைவேற்றுறதுக்காக வேண்டி தஞ்சாவூர்ல இருந்தும் திருவாரூர்ல இருந்தும் சகோதரர் வந்திருக்கிறாங்க. வாங்க, அவங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்களை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அவங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. எனக்கு திருவாரூர், அவர் நம்ம ஏனங்குடி ஹாஜா, அது நம்ம தஞ்சாவூர் சஹாப்தீன், இது தஞ்சாவூர் ஜாகிர், இது நம்ம அரஃபாத் ஏனங்குடி. எல்லாம் பாத்த முகமது தான் இருக்கும் திருவாரூரில். இங்கே நம்ம துறையூர் பக்கத்தில் ஆலத்துடையான்பட்டிங்கிற ஒரு சின்ன குக்கிராமத்தில் தாருல் மஹபா அப்படிங்கிற ஒரு முதியோர் இல்லமும் ஆதரவற்றோர் இல்லமும் மதரசாவோட சேர்த்து நடந்துகிட்டு இருக்கு. இது நமக்கு சமீப காலமாக நமக்கு காதில் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு விசிட் பண்ணோம். விசிட் பார்க்கும்போது நமக்கு இதோட சுச்சுவேஷன், இதோடைய ஆட்களுடைய இது இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது, நம்ம எத்தனையோ தான தர்மங்கள் செஞ்சாலும் கூட கண்ணுக்கு தெரியாம நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. ஆனா இந்த மாதிரி இடத்துக்கு கண்ணுக்கு நேராக செய்யும் போது எந்த பயனுக்காக நம்ம செய்யறோமோ அதனுடைய பிரதிபலன் அல்லாவுடைய பார்வையில நமக்கு ஃபுல்லா கிடைக்க நல்ல வாய்ப்புகள் அமையும் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லாமே மென்டலி பாதிக்கப்பட்டவங்க, கணவரால் கைவிடப்பட்டவங்க, அதே மாதிரி அனாதைகள், முதியோர்கள், சிறுவர்கள், அந்த மாதிரி மக்கள் நிறைய இருக்காங்க அதிகமா இங்க. அப்ப நாங்களும் ஒரு முடிவு பண்ணி தஞ்சாவூர் ஜாகிர், ஹாஜா, அரஃபாத் எல்லாம் முடிவு பண்ணி நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்மளே ஒரு கறி எடுத்துட்டு போய் சொந்தம் பிரியாணி ஆக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் கையால் நாங்களே சமைச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அது இல்லாமல் கொஞ்சம் அரிசிகள், கொஞ்சம் பண்டங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறோம் இன்ஷா அல்லாஹ். இதை பார்க்குறவங்க நீங்கள் தெரியும் உங்களுக்கு இடம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் இன்னைக்கு தான் சமைச்சு பார்த்தோம். எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா வெயில் நிற்க முடியல. இப்போ இங்கே தான் டெய்லி சமைக்கிறாங்க அவங்க. எங்களால் அதை ஒரு நாள் எங்களால் சமைக்க எங்களால் முடியல. சரியான வெக்க சூடு. யாரும் அந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் கிடைச்சா கூட அவங்களுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கொடுத்தா இந்த வரக்கூடிய ரமலான் மாசத்துல நோம்புல அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த விஷயமா இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கொடுத்தாக்கா. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களே பாருங்க, அல்லாஹ்வோட கிருபையினால ரெடி ஆயிடுச்சு, ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் வரக்கூடிய ரமலான் மாசத்துல ஜக்காத் பணங்களும் சரி, தர்மங்கள் பணத்துக்கும் சரி நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த தாருல் மஹபா அப்படிங்கிற இடத்துக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் துவா செய்யுங்க, நம்மளும் துவா செய்வோம். இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கக்கூடிய சகோதரர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம அட்ரஸ் தர்றோம். நேராக நீங்களே கிளம்பி போங்க, நீங்களும் வேலை சமைச்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, திருச்சி மாவட்டம் துறையூர் அருகில் உள்ள ஆலத்துடையான்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு சகோதரர் சுஃபியான்கிற சகோதரர் தாருல் மஹாபா அப்படிங்கிற ஒரு இல்லத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இது மதரசாவோட சேர்த்து ஒரு அனாதைகள் இல்லம், வயது பெருந்தவர்கள் இருக்கிறாங்க. இங்கே நம்ம நண்பர் மூலமாக இங்கே பார்வையிட வந்தோம். ஏற்கனவே ஒரு முறை ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போனோம். இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இங்கே எப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்க, அனாதைகள் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் இருக்காங்க, விதவைகள் இருக்கிறாங்க. நேரில் பார்த்து ஊர்லேருந்து ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து இன்று மதிய உணவை சமைச்சு இவங்ககிட்ட கொடுத்துட்டு என் கூடயே இருந்துட்டு போகலாம், ஒரு தினத்தை கழிக்கலான்னு இருக்கோம். உள்ளே போய் நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? சரி, நான் போன வாரம் வந்தேனே, உங்களை பார்த்தனே. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி உங்களை பார்த்தனே. இவங்க ஒரு 97 வயசுல ஷஹாதா சொன்னவங்க. இப்போ 105 வயசு, 102 வயசு இங்கே தான் இருக்கிறாங்க. ரொம்ப வயது உயர்ந்த ஒரு பெண்மணி. அல்லாஹ் நீடித்த ஆயுள கொடுத்துருக்கிறான் ஷஹாதா சொன்னவங்க. இதே வயது உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபிசிக்கலி டிசபிள்டு, மென்டலி டிசபிள்டுன்னு ஒரு ஏரியால பிரித்து சகோதரர் வச்சிருக்கிறாரு. ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்குது இந்த இடம். சில பேர்களுக்கு தனித்தனியாக பணியாளர்கள் நியமித்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. 25 ஸ்டாஃப் இருக்காங்க இங்கே, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இது வயது முதல் தனித்தனியாக பெட்டு கொடுத்து அவங்களுக்கு உள்ள சரியான உணவுகளும் உறைவிடமோ அவங்களுக்குள்ள மருத்துவத்தையும், இது உள்ளேயே ஒரு கழிப்பறையும் இருக்குது. முடியாதவங்களுக்கு ஆலையும் ப்ரொவைட் பண்ணி டாய்லெட் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கிறாரு சகோதரர் அவர்கள். என்ன ஊர்மா உங்களுக்கு? என்ன ஊர்? மேட்டுப்பாளையம், ஊட்டி மேட்டுப்பாளையம். பிளாக் தானே? அந்த கால் கிடையாது. ஒரு பொண்ணு இருக்காமா, அது புருஷனை காட்டி குடிச்சு குடிச்சு போட்டு அந்த பிள்ளைதான் பாவம் பார்த்துட்டு அந்த பிள்ளை தான் உங்களை பார்த்துக்குது. அந்த பிள்ளைதான் என்னை பார்த்துக்குது. அப்புறம் எனக்கு அந்த பிள்ளைக்கு முடியாதுன்னு தான் இங்க
அது குழந்தைகளை பார்த்துக்கும், வீட்டு வாடகை கொடுப்பாங்க, சாப்பாட்டுக்கு அந்த ஆள் எதுவும் கவனிக்கிறது இல்லை. அதனால நான் இங்க வந்துட்டு ஒரே குள்ள முஸ்லீம் நான் முஸ்லீம்ங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாம் ஆதரவற்றவர்கள் அவ்வளவுதான். அவங்க எல்லாம் பாருங்க பார்வை இல்லாதவங்க. ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி. நம்ம அவங்க முன்னாடி அதை பேச முடியாது. நாகூரே தானே பக்கத்துல கிராமமா? நாகூரே தானே. இவங்க எப்படின்னா அந்த சுனாமினால பாதிக்கப்பட்டு குடும்பத்தை இழந்தவங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க ஃபேமிலி எல்லாம் மண்ணுல புதஞ்சாங்க. ஒரு மரத்தை கட்டி போச்சுருந்தாங்க. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. இந்த பையனை பாருங்க, தலையை இப்படி ஆட்டிக்கிட்டே தான் இருக்கணும். சாப்பாடு ஊட்டும்போது மட்டும் இப்படி தலையை பிடிச்சி அப்பதான் நிப்பான். ஃபேமிலி பாத்துக்க முடியாத சூழல். சரிங்களா, வாடகை வீட்டுல ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அதனால பாத்துக்க முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. பார்வை தெரியாது, சென்ஸே கிடையாதுங்க. இப்ப உள்ள வந்து இதுதான் போட்டிருக்கு. ஒருத்தர் குடிச்சுக்கணும், ஒருத்தர் ஊட்டணும். எப்படி நிக்கல. இவங்க கவர்மெண்ட்ல சின்ன பிள்ளைங்க தனியா வைக்கணும், முதியோட தனியா வைக்கணும்னு சொல்லி சட்டம். இவங்க தனியா அவங்க நமக்கு இடவாசம் நமக்கு அவ்வளவா இல்லாதனாலதான் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. ஆண்கள் அங்க மாத்தணும். அந்த மாதிரி சூழல்ல உள்ள பிள்ளைங்களும் நம்ம கையில எடுத்து கர்ப்பஸ்திரியா வந்து பிரசவம்லாம் கூட இங்க பாத்துருக்கோம். இப்படிப்பட்ட காலத்துக்கு அப்புறம் தலாக்கானவங்க புலானவங்க அல்லது மனைவி இழந்து போனவங்க இந்த மாதிரி வரும்போது உண்மை நிலவரத்தை சொல்லி அவங்களுக்கு மறுமணம் செஞ்சுக்கிறோம். தாருல் மஹாபாவுடைய ஃபவுண்டர் இருக்காரு பிரதர் சுஃபியான். கொட்டாய் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்காங்க பில்டிங்காக வேண்டி. நியர்லி 12 lakhs எஸ்டிமேட்டடு. இன்னொரு மார்ச் எண்டுக்குள்ளே அவங்க கொடுத்த பெர்மிஷன் டைம் முடியுது. அதை பற்றி நீங்கள் அப்படியே கொஞ்சம் ப்ரீஃபிங் பண்ணிருங்க. என்ன பிளான் சொன்னால் நம்ம எந்த ஸ்தாபனங்களும் கும்பகோணம் தீ விபத்துக்கு பிறகு ரொம்ப காலத்து முன்னாடி நடந்துச்சு இல்லையா, எந்த ஸ்தாபனங்களும் இந்த மாதிரி கூரை குடிசாலும் இருக்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆர்ட்ஸ் இந்த 3 வருஷம் ஆகுது இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி. இந்த எண்டுக்குள்ளே என்ன பண்ணணும்னு சொன்னால் கட்டடங்கள் கல்விகள் ஏற்பாடோ அல்ல இந்த மாதிரி ஷெட்டோ போட்டுக்கின்னு சொன்னால் நாங்கள் லைசன்ஸ் அப்ரூவல் கொடுக்குறோம். இல்லைன்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம சகோதரர்கள்லாம் இந்த விஷயத்த சொன்னது மூலியமாக அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ காணொலியே. இன்ஷா அல்லாஹ் இவ்வளோ சிரமப்பட்டு 6 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பலன் இல்லாமல் போகிற அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் ஆன சிறு துளி பெருவெள்ளங்கிற மாதிரி உதவிகளை செஞ்சீங்கன்னு சொன்ன இன்ஷா அல்லாஹ் இது எழுந்து நின்றோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுக்கு அதாவது பில்லர் மட்டும் எழுப்பி ஷீட்டு போட்டு மேலே ஷீட்டு போடுறதா வந்து சொன்னால் அரௌண்ட் ஒரு 15 லட்ச ரூபா தேவைங்கிறது ஒரு எஸ்டிமேட் தற்போதைக்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி பொருளாதாரம் சேர்ந்துச்சுன்னா பில்டிங்காக கூட எழுப்பலாம். இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ்வுடைய கையிலையும் உங்களுடைய மனசு வைக்கலையும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் வந்து இது செகண்ட் டைம் விசிட் பண்ணுறோம். எத்தனையோ மதரசா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஒரு என்ஜிஓ வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் நிறையா பார்த்துருக்கோம். வெளிநாட்டில் இருக்கக்குள்ள மதரசாக்காக வேண்டி நிறைய பேர் வசூலுக்காக வந்திருப்பாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு இங்கே வந்து காலையில் ஒரு 11:30 மணிக்கு வந்தோம். இப்போ மணி 1:30, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக இருக்கும். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் ஒரு அசர் மஹரிப் வரைக்கும் கூட இருக்கிறதுக்காக ஒரு பிளான் இருக்குது. சென்ற முறையும் வந்தோம். அந்த இரவு நான் ஒரு 9:30-10 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். ஒரு கேபினை போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்ல முறையில் செய்கிறாங்க. அதனால் வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை, உங்களுடைய ஜக்காத்தை, உங்களுடைய சதக்காவை, உங்களுடைய தான தர்மங்களை இன்ஷா அல்லாஹ் அந்த சகோதரருக்காக கொடுங்க. இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெற்றுக்கலாம். நம்ம செய்யுங்கிற இந்த பணியை இந்த சகோதரர் வந்து ஒரு தன்னலம் பாராமல் இவருடைய வருமானத்தை கொண்டு வந்து குடும்பத்தோடு சேர்ந்து உழைக்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து எங்கள் ஏனங்குடியிலேருந்து 192 கிலோமீட்டர் இந்த ஊர். ரொம்ப லாங் ஜேர்னி. சுபுக்கு பிறகு புறப்பட்டோம். 11:30 மணிக்கு தான் வந்தோம். நேரில் பார்த்ததுனால இந்த களத்தை நம்ம பார்த்து இந்த இடத்த பார்த்து நம்ம வந்து சொல்கிறோம். அல்லாஹ் மிகப்பெரியவன். உங்களுடைய பேராதரவை வேண்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மதரசாவுடைய தேவைகள் இருந்து பாருங்க, அரிசி சிப்போ, எண்ணெய், சர்க்கரை போன்ற பல பொருட்களை நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம இந்த மாதிரியான அந்த வீடியோக்கள் மூலியமாகவும் பல சோசியல் மீடியாக்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம இதை எதுக்கு எடுத்து சொல்கிறோன்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஏழை எளிய ஆதரவற்ற மக்களுக்கு உதவி செய்யும் விதமாக உங்களால் எந்த உதவிகளாக இருந்தாலும் செய்யணுங்கிற விஷயத்த தூண்டுறதுக்காக வேண்டி தான், மக்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் நம்ம செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சில பேர் கமெண்ட்ல என்ன இதெல்லாம் போடுறானுங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். 2 விதமான தர்மம் இருக்குது. ஒன்று யாருக்குமே தெரியாமல் செய்கிற தர்மம், இன்னொன்று எல்லாத்துக்கும் செஞ்சுற தர்மம்.
எல்லாத்துக்கும் செஞ்சு தெரியற மாதிரி சில தர்மம் எதுக்குன்னா இன்னொருத்த செய்ய தூண்டுறதுக்காக தான். அந்த செய்ய தூண்டும் விதமாகத்தான், அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் விதமாகத்தான் நம்ம இந்த இடத்துல காமிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இது மாதிரி ஏழை எளிய ஆதரவற்ற இந்த மக்களுக்கு உதவி செய்வது மூலியமா, அந்த பேராதரவு அவங்களுக்கு கொடுப்பது மூலியமா நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னும் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிகமான மக்களுக்கு இதை எடுத்து வைங்க ஷேர் பண்ணி. நீங்க உங்களுக்கு உதவிக்கூடிய சூழல் இல்லைன்னா கூட இன்னொருத்தர் உதவுறாங்கன்னு சொன்னா அந்த நன்மையும் உங்களை வந்து சேரும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.